வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்துக்குள் பலப்பரீட்சை. என்னங்க ஆ? என்னங்க காஃபி. உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? அம்மா எங்க? அத்தையும் மாமாவும் ஒரு விசேஷத்துக்கு போயிருக்காங்க. அதை இங்க கொடு, உட்காரு. என்னாச்சு? உங்க பையன் சரியான முரடனா இருப்பான் போல இருக்கு. சும்மா உதைச்சுக்கிட்டே இருக்கான். ம் மொரடா இல்ல, மொரடி. புரியல. உன் வயித்துல இருக்கிறது பையன் இல்ல பொண்ணுன்னு சொல்றேன். யார் சொன்னா? நான் சொல்றேன். கிடையவே கிடையாது, இவன் பையன்தான். உங்களுக்கு வேணும்னா அடுத்த வருஷமே இன்னொரு பொண்ணு பெத்து தரேன், போதுமா? ஓ, நீ ஏன் அப்படி சொன்னா எனக்கு என்ன கவலை? எனக்கு டபுள் ஓகே துளசி. ஆனா வயித்துல இருக்கிறது பையனா பொண்ணான்னு இப்போ ஒரு கேம் விளையாடி கண்டுபிடிப்போமா? கேமா? ஆமா துளசி, ஒரு சின்ன விளையாட்டு இருக்கு. அது மூலமா பையனா பொண்ணான்னு கெஸ் பண்ண முடியும். ஓ, எப்படி? உன் கழுத்துல இருந்து அந்த சேனை கட்டி கூட. எதுக்குங்க? சொல்றேன் கூட. ம். இந்தாங்க. இந்த செயினை இப்படி நேரா பிடிச்சு இப்படி பார்த்துட்டே இருந்தோம். ஏங்க, யாருங்க இவங்க? தெரியலையே. வாங்க உள்ள போலாம். வாங்க. வணக்கங்க. வைத்தியானந்த் தானே நீங்க? ஆமா, நான் வைத்தியநாதன் தான். எப்படின்னு இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க? நான் கயல்வழினா, மீனாட்சியோட ஃப்ரெண்டு. ஓ அப்படியா, உட்காருங்க. தேங்க்யூ. நான் போய் மீனாட்சி வர சொல்றேன். துளசி போய் காஃபி கொண்டு வா. இல்லண்ணா, நான் காஃபி டீ எல்லாம் சாப்பிடுறது இல்ல. தண்ணி கொடுங்க. தண்ணி கொண்டு வா. ம். நான் போய் அவளை அனுப்பி விடுறேன். ஷூர், தேங்க்யூ. இந்தாங்க. தேங்க்ஸ். அண்ணி. ஹாய் மீனாட்சி, எப்படி இருக்கீங்க? மீனாட்சி, எப்படி இருக்க? ஆல் ஸ்லிம் ஆகி சூப்பரா இருக்க போ. ஒருவேளை நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்குமோ? என்னடி எதுவுமே பேச மாட்டேங்கிற? இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் நல்லா இருக்கேன். நீங்க நீ எப்படி இருக்க? நான் சூப்பரா இருக்கேன். உட்காரு. நீ உட்காரு. நேத்து தான் நீ என்னோட கல்யாணத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. ஆனா அதுக்குள்ள 1.5 வருஷம் ஓடிடுச்சு பாரு. ஆமா மீனாட்சி, வேட்டையம் பிரதர் இல்லையா? இல்ல, வெளிய போயிருக்காரு. ஓ, அவரையும் பார்த்துடலாம்னு நினைச்சோம். எனிவே மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, பை த வே, எங்க பையனுக்கு வர மே 10ஆம் தேதி காது குத்து வச்சிருக்கோம். நீங்களும் பிரதரும் கண்டிப்பா வந்து கலந்துக்கணும். கயல், இன்விடேஷன் கொடுமா. இந்தாடி, உன்னையும் அண்ணனையும் இன்வைட் பண்ணுங்கிறதுக்காகவே நாங்க இவ்ளோ தூரம் வந்திருக்கோம். அதனால நோ எக்ஸ்கியூசஸ். அதுவும் இல்லாம வேட்டையான மடியில உட்கார வச்சுதான் என் பிள்ளைக்கு மொட்டை அடிச்சு காது குத்தணும்னு நாங்க ஆசைப்படுறோம். சோ கட்டாயம் கண்டிப்பா வந்துடணும். அண்ணன்கிட்ட நானும் போன்ல பேசுறேன், நீயும் சொல்லிடு. ஓகே? பத்திரிக்கை பிரிச்சு பாருடி. என்ன இப்படி முடிச்சிட்டு இருக்க? இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சுங்க இன்னைக்கு. அது திடீர்னு சொல்லாம கொள்ளாம 2 பேரும் வந்துட்டோம்ல, அதான் மீனாட்சி இன்னும் அந்த சர்ப்ரைஸ்ல இருந்து மீல்னு நினைக்கிறேன். என்ன மீனாட்சி? குமரேசன் கயல்வழி மகனுமான செல்வன் சரவண பெருமாளுக்கு காதணி விழா.